எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நரசிம்மன், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டாக வடமலையான் மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இன்று இந்த காணொலியில் நம்ம 2 இம்பார்ட்டண்ட் வியாதிகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டல். இன்னொன்று வெரிகோஸ் சீல், அது ஆண்களுக்கு வரக்கூடிய வியாதி. இது ரெண்டுத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெரிகோஸ் வெயின். காமனாக நம்ம நரம்பு சுருண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம். நிறைய பேர் நின்றுட்டே பணிபுரிகிறவங்களுக்கு, டிராஃபிக் போலீஸ், டீச்சர்ஸ், அப்புறம் வீட்டில் நின்றுட்டே வேலை பார்க்குறவங்க, டீ மாஸ்டர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க எல்லாருக்கும் காமனாக வரக்கூடியது. பெண்களுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் டெலிவரி இது ரொம்ப காமனாக வரும். ஸோ இது எப்படி வருதுன்ட்டு இனிஷியலாக பார்ப்போம். ஸோ நார்மலாக நம்ம உடம்புல 2 விதமான ரத்த குழாய்கள் இருக்குது. ஒன்று ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், இன்னொன்று வெயின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ட்ரியோட வேலை என்னென்னா, தமனிகள் சுத்த ரத்தத்தை ஹார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் மற்ற பகுதிகளுக்கு தேவையான சத்தை கொடுக்கறதுக்காக ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ரத்தத்தை கொடுத்த வேட்டிக்கு வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறைகள் அந்த அசுத்த ரத்தத்தை திருப்பியும் எடுத்துகிட்டு போய் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போ தான் அந்த ரத்தம் நுரையீரலில் சுத்திகரிக்கப்படும். ஸோ இப்படி சுத்திகரிக்கப்படுறதுக்காக எடுத்துகிட்டு போகிற ரத்தம் காலில் இருந்து கீழேருந்து மேல் நோக்கி ஹார்ட்டோட டைரக்ஷனில் கீழேருந்து மேல் நோக்கி போகும். ஸோ இது ஒன் டைரக்ஷன், அதாவது கீழேருந்து மேல் நோக்கி மட்டும்தான் போகணும். ஸோ இதுக்கு எய்ட் பண்ணுறதுக்காக, அந்த பர்டிகுலர் ஒரே டைரக்ஷன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளோட கால் தசைகள் மிகவும் ஹெல்ப் பண்ணும். அதை பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறைகள், அந்த ரத்த குழாய்களை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிளட் ஃப்ளோவை ஒரே டைரக்ஷனில் போக வைக்கும். ஸோ அப்படி போகிறப்போ வெயின்ஸில் ஒவ்வொரு தூரத்துக்கும் கொஞ்சம் தூரத்துக்கும் நடுவில் சின்ன சின்னதாக வால்வ்ஸ் இருக்கும். அந்த வால்வ்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இரும்புறப்பையோ தும்புறப்பையோ மோஷன் போகிறப்போ யூரின் போகிறப்போ வயிற்று ப்ரெஷர் அதிகமாகிறப்போ இந்த பிளட்டு மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி போகும். அப்படி கீழ் நோக்கி போகிறத தடுக்கிறதுக்காக இந்த வால்வ்ஸ் இந்த ரத்த குழாய்கள் இருக்கும். அது ப்ரிவென்ட் பண்ணும். மேலேருந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வரதுக்கு. ஏன்னா நார்மலாக நேச்சுரல் ரத்தம் போகிற டைரக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து மேலே போகணும். ஸோ அதுதான் நார்மல். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த வால்வ்ஸ் இருக்குது. பட் இந்த வால்வ்ஸ் கோளாறு ஆனால், ஏதாவது டியூ டு இதர் பிறவியில் இருந்தோ இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாகி நான் மேற்கொண்டு சொன்ன அந்த ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லைனா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, இல்லைனா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த வால்வ்ஸ் டேமேஜ் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறப்ப, இரும்புறப்போ தும்புறப்போ மோஷன் போகிறப்போ யூரின் போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டு இந்த ரத்த குழாய்களில் மேலேருந்து கீழ் டைரக்ஷனில் தேங்க ஆரம்பிக்கிறப்போ இந்த வெயின் ரத்த குழாய்கள், அந்த சிறைகளுக்கு இந்த பிளட்டை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த ரத்தம் அந்த ரத்தத்தில் உள்ள நீர் மட்டும் ஸ்கின்ல அண்ட் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, அதாவது நம்ம தசைகளில் ரிலீஸ் ஆகிறப்போ கால் வீக்கம் போட ஆரம்பிக்கும். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த பிளட்டே லீக் ஆகிறப்போ பிளட்ல இருக்கிற ஒரு சில அந்த கெமிக்கல் கண்டென்ட் நம்மளுக்கு அந்த அரிப்பு தன்மையை காலில் ஏற்படுத்தும். அதனால மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க கொஞ்சம் லேட் ஸ்டேஜ் போகிறப்போ அந்த அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இப்போ நைட்டு சொரிஞ்சிடுறாங்க, இல்லைனா பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டுருச்சு அதனால தொடர்ந்து சொரிகிறாங்கன்னா காலில் பார்த்தோன்னா புண்ணு ஏற்படும். அந்த புண்ணை கவனிக்காமல் போனால் பெரிய புண்ணாக மாறிடும். இன்னொன்று, இந்த பிளட்டு லீக் ஆகுறதுனால காலோட கலர் மாறி கருப்பாக மாறும். இது மெடிக்கல் டெர்மாலஜியில் லிப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சி அரிப்பு மற்றும் பார்த்தோன்னா காலோட நிறம் மாறி புண்ணு ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னா இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் வெரிகோஸ் வெயினாக இருக்கலாம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இது ப்ரோக்ரஸ் ஆகும். நார்மலாக பார்த்தா இனிஷியலாக பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பைடர் வெயின் சொல்லிட்டு திட்டு நரம்பு பார்த்தோன்னா இருக்கும். நார்மலாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குமே நரம்பு புடைச்சி தான் இருக்கும். அது வெரிகோஸ் வெயின் இல்லை. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்டினியூஸாக ஒரே லென்த்தில் இருக்கும். அது பயப்பட தேவையில்லை. பட் இந்த ஸ்பைடர் வெயின்றது டிஸ்கண்டினியூஸாக அங்கங்கே சின்ன நரம்பாக புடைச்சிருக்கும். இது இனிஷியல் ஸ்டேஜஸ். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கவனிக்காமல் ஓடுறோம், வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது, நம்ம ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகும். அப்போ தான் அந்த கால் வீக்கம் அதிகமாகிறது. கால் வீக்கம் அதிகமானுச்சு அப்படின்னா கால் வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கால் வீக்கம் படுறது காலையில் எந்திரிக்கிறப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நல்லா செட்டில் ஆகிடும். ஆனால்
அஸ் த டேஸ் கோ போக போக கால் வீக்கம் அதிகமாகிட்டே போகும். இந்த கால் வீக்கம் அதிகமாகிட்டே போகிறப்ப கால் வலி இருக்கும். ஸோ கால் வலி டிப்பிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு காலில் வந்து 2 வெயிட்டான ஏதாவது மெட்டீரியலை மாட்டி விட்டுட்டு அதை எடுத்துட்டு பேஷண்ட் நடந்தால் எவ்வளோ வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அண்ட் நைட்டு தூங்க போகிறப்பமே வந்து இந்த இழுத்து பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தசைகள் இழுத்து பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வெரிகோஸ் வெயினோட சிம்டம்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் தோலோட நிறம் மாற ஆரம்பிக்கும். புண் வரலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சிறிய புண்ணாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை வந்து கவனிக்காமல் போனால் பெரிய புண்ணாக மாறி நம்மளுக்கு வந்து அது ஆறாமலே இருக்கலாம். ஸோ இதுதான் வெரிகோஸ் வெயின்ஸோட சிம்டம்ஸு. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நார்மலாக டாப்லர் ஸ்கேன் எடுப்போம். டாப்லர் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஸோ அதில் எந்தெந்த லெவலில் அந்த வால்வ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் ரத்த ஓட்டம் லீக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து மினிமலாக இருக்குது அப்படின்னா நார்மலாக வெயிட் குறைக்க சொல்லிட்டு அவங்களோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை வந்து மாற்ற சொல்லிட்டு, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உட்கார சொல்லிட்டு, ஸோ எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து காலை வந்து உயர்த்தி தூக்கி வச்சு உட்கார்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஸ்டாக்கிங்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கிங்ஸ்ன்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த மசில்ஸ் வந்து இந்த ரத்த ஓட்டத்தோட ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்துன்ற மாதிரி இந்த ஸ்டாக்கிங்ஸ் வந்து ரத்தம் தேங்கி நிற்காம மேல் நோக்கி ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் இது எல்லாத்துக்கும் அது வந்து ரெஸ்பாண்ட் ஆகலை, பட் புண்ணும் பெருசாக இருக்குது அப்படின்றக்கப்ப நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி அட்டம் பண்ணுவாங்க. ஸோ அஃபெக்ட் ஆன அந்த ரத்த குழாயை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து எடுத்துருவாங்க. ஸ்ட்ரிப்பிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ டெக்னிக்கல் அட்வான்சஸ்லாம் இருக்கிறதுனால இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா, இந்த அப்நார்மல் ரத்த குழாய் வழியாக ஒரு சின்ன ஊசி மூலம் ஒரு ஒயர் போட்டு அந்த ஒயர் மூலம் எதர் ஹீட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனோ இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் லேசர் அப்ளேஷன் பண்ணுறதுனாலையோ இல்லை க்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனாலையோ இந்த அப்நார்மல் ரத்த குழாயை நம்ம முழுவதும் அடைக்க முடியும். அடைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நோ லாங்கர் அந்த ரத்தத்தை வந்து தேக்கி வைக்காது. ஸோ அப்போ வந்து நார்மல் ரத்த குழாய்கள் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எக்ஸஸாக பாடியில் காலில் தேங்கி இருக்கிற ரத்தம் வந்து குறையும். ஸோ அந்த ஈரம் கம்மியாகும். ஸோ புண்ணு வந்து ஆறும். ஸோ வந்து அது பெட்டர் ஆகலாம். ஆனால் இது பண்ணதுக்கு அப்புறமே பேஷண்ட் வந்து ஸ்டாக்கிங்ஸ் தொடர்ச்சியாக போடணும். அப்போ தான் வந்து ஃபியூச்சரில் ரெக்கரன்ஸ் வராது. ஸோ அந்த நம்ம ரெக்கரன்ஸில் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து வெரிகோஸ் வெயினை பற்றியான புரிதல். நெக்ஸ்ட்டு வெரிகோசீல்னு ஒரு என்டிட்டி உண்டு. அது என்னன்னா, இப்போ காலில் வர மாதிரியே இந்த மாதிரி இரத்த குழாய் சுருட்டல் வந்து ஆண்களுக்கு விரைப்பகுதியில் வந்துச்சு அப்படின்னா அதை வெரிகோசீல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தொட்டு பார்த்தா வந்து பார்த்தோன்னா கொத்தா கொஞ்சம் திராட்சைப்பழம் கணக்காக வந்து நரம்புகள் வந்து பார்த்தோன்னா விரைப்பையில் வந்து புடைச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு இருக்கலாம். இது எந்த மாதிரி தொந்தரவுகள் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து விரைப்பை வந்து பார்த்தோன்னா பெருசாகலாம். இன்னொன்று விரைப்பையில் வலி அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணமான ஆண்களுக்கு இதனால குழந்தையின்மை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை கவனிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி சேம் மெக்கானிசம் தான். பட்டு நம்மளுக்கு விரைப்பைன்னு வரப்போ வந்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு வந்து பாடியிலேருந்து அது ஒரு வெளிப்பகுதியில் இருக்குது. நம்ம உடம்போட டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணுறப்போ விரைப்பையில் நார்மலாக டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. ஸோ அதுக்காகவே நேச்சுரலாக என்ன மாதிரி மாற்றம் இருக்குது அப்படின்னா, இந்த இரைப்பையில் இருக்க ரத்த குழாய்கள் வந்து நிறைய வீனஸ் ரத்த குழாய்கள் இருக்கும். ஸோ அது வந்து அந்த கூல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நார்மல் ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஸ்பெர்ம் வந்து மொபிலைஸ் ஆகிறதுக்கும் வந்து ஒரு காரணமான ஒன்று. பட் இந்த வெரிகோசீல் இருந்துச்சுன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஹார்ட்டை நோக்கி போகாமல் வால்வு டேமேஜ் ஆகி ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுனால ரத்தம் வந்து அந்த விரைப்பையிலேயே தேங்கிரும். அப்படி ரத்தம் விரைப்பையிலேயே தேங்கி இருந்துச்சுன்னா அளவுக்கு அமௌண்ட்டான ரத்தம் டெம்பரேச்சர் ஆஃப் அந்த விரைப்பை வந்து அதிகமாகிறப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அப்படியே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆனாலும் அதனோட மொபிலிட்டி வந்து கம்மியாகி அது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்பெர்மாக இருக்காது. ஸோ அப்படின்னு இருக்கப்போ கல்யாணமான ஆண்களுக்கு இந்த பர்டிகுலர் பிரச்சனை இருக்கிறப்போ அது குழந்தையின்மையை வந்து முக்கியமாக உண்டாக்கும். ஸோ இதுலேயுமே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி மேல்ஸ்க்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களுக்கு ஸோ விரைப்பை வீக்கம் இருக்குது, இல்லைன்னா விரைப்பை வலி இருக்குது. ஒரு விரைப்பையில் மட்டும் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி திராட்சைப்பழம் மாதிரி நம்ம தொடரப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சுருண்ட நரம்புகள் இருக்குது.
குழந்தையின்மை இருக்கு அப்படின்னா மருத்துவரை அணுகி டாப்ளர் பரிசோதனை செய்யறது வந்து எசென்ஷியல். ஸோ அப்படி பண்றப்போ இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் 1, 2 வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் காஸ் பண்ணாது. மைல்டு பெயின் ஆர் கொஞ்சம் ஒரு வீக்கத்தை மட்டும் காஸ் பண்ணும். அதுக்கு ஸ்க்ரோட்டல் சப்போர்ட் பேண்டேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன்லாம் பண்ணி அதுக்கு பண்ண மாதிரியே வந்து ரொம்ப நேரம் நிற்கிறத தவிர்க்கலாம். இல்லைனா வந்து காலை வந்து கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா சிம்டம்ஸ் கம்மியாகலாம். பட் ஆனால் ஃபர்தர் ஸ்டேஜஸ்க்கு ப்ரோக்ரஸ் ஆகுது. குழந்தையின்மை வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னா இந்த வெரிகோசீலை வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குமே இனிஷியல் டேஸில் வந்து பார்த்தோன்னா வெரிகோசீலுக்கு வந்து சர்ஜரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஓப்பன் சர்ஜரி ஆட்டம் பண்ணி மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. பட் இப்போ இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி தலையீட்டு கதிர்வீச்சுகளில் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்ததுனால நம்ம இன்சிஷன்லாம் எதுவும் போடாமல் மயக்க மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்காம டைரெக்டாக தொடையில் வந்து ஒரு சின்ன ஒரு டியூப் பாட்டம் போட்டு நம்ம இப்படி நார்மலாக ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த வெயின் ரத்த குழாய் உள்ள ஒரு சின்ன டியூப் போட்டு அந்த அப்நார்மல் ரத்த குழாய் இந்த வீனஸ் பிளக்ஸஸ்ன்னு சொல்கிற அந்த வெரிகோசீலுக்கு சப்ளை பண்ணுற அந்த ரத்த குழாயை அணுகி அதை வந்து வேரியஸ் டெக்னிக்ஸ் ஒரு மெட்டாலிக் காயில்ஸ் மூலமாகவோ இல்லை மருந்து மூலமாகவோ அடைக்கிறப்போ அதை ரத்தம் தொடர்ந்து தேங்கி இருக்க தடுக்கப்படும். நார்மல் ரத்த குழாய்கள் அந்த ஃபங்க்ஷனை டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்போ அவங்க வந்து அந்த குழந்தை இன்மையிலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுபடுவாங்க. பெயின்லேருந்து தீர்வு காணலாம். அந்த வீக்கம் வந்து கம்மியாகலாம். ஸோ இது வந்து வெரிகோசீல், அதாவது காலில் வர மாதிரியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விரைப்பையில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து வெரிகோசீல்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி பெண்களுக்குமே வரலாம். அதை வந்து நம்ம பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியாத என்டிட்டி. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு வலி காரணமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு அப்புறம் ஏற்படுற வலி காரணமாகவோ நிறைய டாக்டரை வந்து அணுகி பரிசோதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பை கட்டியோ இல்லை வேற ஏதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோம், இந்த ரத்த குழாய்கள் டைலேட் ஆகிற கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை கரெக்டாக யோசிச்சு அதுக்கு டாப்ளர் ஸ்கேன் எடுத்து பார்த்தா மட்டும்தான் நம்ம இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். அப்படி டயக்னோஸ் பண்ணி அது கரெக்டாக இதே மாதிரி இன்டர்வென்ஷன் டெக்னிக் மூலம் நம்ம போயிட்டு அந்த தொடையில வந்து ஒரு சின்ன டியூப் போட்டு இந்த அப்நார்மல் டைலேட் ஆகிருக்கிற பெருசாக இருக்கிற ரத்த குழாய்களை வந்து அடைச்சோம்னா இந்த பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோமுக்கு வந்து பார்த்தோன்னா தீர்வு காணலாம். அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு அந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த அடி வயிறு வலி, அதுக்கு அடுத்தது மென்சஸ் இருக்கிறப்ப இருக்க வலி, இது எல்லாமே தீர்வு காண முடியும். 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒன்று காலில் வர ரத்த குழாய் ப்ராப்ளம், வெரிகோஸ் வெயின். அதே ப்ராப்ளம் மேல்ஸுக்கு ஆண்களுக்கு விரைப்பையில் வந்தால் வெரிகோசீல், இதே பெண்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோம். இது 3மே ஒரே மாதிரி பேத்தோபிசியாலஜி மாற்றங்களால் வருது. ஸோ இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மெத்தட் மூலம் மினிமலி இன்வேசிவாக எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் மயக்க மருந்து இல்லாமல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வடமலையான் மருத்துவமனையை அணுகி தீர்வு பெறலாம்.